ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஸ்பைசியாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சாப் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை, ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இட்லி மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் காலையில் மீந்த கார சட்னி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ட்விஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல்லாத்தையும் பாருங்கள். இப்போ பணியாரக்கல்லில் ஃபுல்லாக மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் அந்த மாவை ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு லைட்டாக சட்னியும் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக பணியார மாவு விட்டுட்டு சுற்றி நல்லெண்ணெய் விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ள சட்னி வச்சு செய்யும்போது நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். தனியாக பாக்ஸில் நம்ம சட்னி எடுத்துகிட்டு போக தேவையே கிடையாது. இந்த பணியாரத்துக்குள்ளேயே ஸ்பைஸியாக நம்ம காரசாரமான சட்னி இருக்கும். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சுட சுட ஸ்பைசி பணியாரம் சாப்பிட்லாம்.